இன்னைக்கு ஆஃப்டர் மேரேஜ்ல அப்புறம் தோத்தவன் தாங்க அதிகம். இங்க மேரேஜுக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்து லைஃப் நல்லா இருக்கணும், அவன் வந்து நாளைக்கு ஒருத்தைய காப்பாத்துற அளவுக்கு ஆயிட்டான் அப்படின்றவங்க தான் கல்யாணம் ஆகணும்னா நடக்காது. உனக்கு கல்யாணம் ஆன பிறகு 35 வயசுல உங்க கம்பெனில இருந்து உன்னை தூக்கி போட்டாங்க, நீ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற, அந்த பிசினஸ்லயே நுழைஞ்சிட்ட, அந்த பிசினஸ்ல மொத்தமா கடன் ஆயிடுச்சு, எங்க திரும்பினாலும் கடன். 35 வயசுல இருந்து 45 வயசு வரையும் நீ கடன்லயே வாழ்ந்துட்டு இருக்க. எப்படி இருக்கும் வாழ்? உன் புள்ள கூட உன்னை மதிக்க மாட்டான். உனக்கு ஒரு பையன் ஆயிடும், ஒரு பொண்ணு ஆயிடும். பொண்ணு ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்கறதோ இல்ல பையன் ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்கறது கூட உங்ககிட்ட காசு இல்லை. உங்க அப்பா அம்மா கூட மதிக்க மாட்டாங்க. ஏன்னா உனக்கு எல்லாம் ஒரு கல்யாணம் ஒரு கேட்டான்னு கேட்க மாட்டாங்க. நீ இந்த 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள தோக்குறத அவமானமா நினைக்காது. இருக்கிறதுலே பெரிய அவமானம் வந்து அந்த ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் கிட்ஸ் எல்லாமே வரும். அது பெண்ணா இருந்தாலும் ஒரு ஆணா இருந்தாலும் அந்த இடத்துல இந்த தோல்வியை தான் பெரிய தோல்வியா பாக்குறாங்க. சம்பாதிக்கிறது ஆம்பளை தனம் மாதிரி ஆயிடுச்சு. சம்பாதிக்கலன்னா அவன் ஆம்பளை இல்லை. டோட்டல் பிளாங்க்ல இருந்தாலும் அவனுக்கு சப்போர்ட்டிவா ஒரு ஃபேமிலி இல்ல, சப்போர்ட்டிவான ஒரு பார்ட்னர் இல்ல அப்படின்னா அவனால மேற்கொண்டு என்ன செயல்பட்டாலும் முடியாது. தினமும் சண்டை சச்சரவோட இருக்குதுன்னா என்ன பண்ணுவான்? அந்த லவ் லைஃப்ல சண்டையாவது இல்ல தோத்துட்டு இருக்காங்கன்றதோ இல்ல கெரியர்ல செட்டில் ஆகலன்றதோ ஆக்சுவலா வந்து ஃபெயிலியர் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப்னு புரிஞ்சுங்க. வாழ்க்கையில ஒவ்வொருத்தனும் தோப்பான்.